அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அன்பானவர்களே, மாதந்தோறும் நாம் நடத்தி வரும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகை வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கிறிஸ்துமஸ் சிறப்பு கூடுகையாக நடைபெற உள்ளது. இதில் சிறு பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரிகளின் கிறிஸ்துமஸ் பாடல்கள், நடனங்கள், குறு நாடகங்கள் ஆகியவை நடைபெறவிருக்கிறது. ஆகையால் இக்கூடுகை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும். இக்கூடுகையில் நமது அன்பு சகோதரர் டி. ஸ்டீபன் அவர்கள் கிறிஸ்துமஸ் சிறப்பு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று வந்து நிறைஞ்ச மனசுல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்துல பெரிய மாற்றங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. துதி ஆராதனையை சகோதரர் ஜெஃப்ரின் ஸ்டீபன் அவர்கள் ஏறெடுக்க இருக்கிறார்கள். Your baby boy is walk where angels trod. When you kiss your little baby, you kiss the face of God. கூட்ட முடிவில் அனைவருக்கும் சிறப்பு தனி ஜெபம் ஏறெடுக்கப்படும். அன்பின் விருந்தும் பரிமாறப்படும். சபை பாகுபாடின்றி யாவரும் இக்கூடுகையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கூட்டம் நடைபெறும் இடம் BKN AC ஆடிட்டோரியம், BKN அவென்யூ, அனிதா மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில், ரித்தட்டல் சாலை, வெப்பேரி, சென்னை 7. இது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04445457 மற்றும் 9941950999. நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தப்ப டிப்ரெஷனில் இருக்கவங்களாம் ஆண்டு வெளியில் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி அங்கிள் மெசேஜில் சொன்னாங்க. இப்போ என்னோடய தங்கச்சிக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அவளுக்கு கால் லெட்டர் வராமல் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. இங்கேருந்து மார்ச் 3ஆம் தேதி ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போனோம். வித்தின் 10 டேஸில் கால் லெட்டர் வந்து இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகி ஜாப் கண்டினியூ பண்ணிட்டுருக்கா. இங்கே வந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்தார். அதனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். என்னுடைய மகளுக்கு திடீர்னு 2 மாதத்தில் ஆயத்தம் ஆயிடுச்சு. நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். 7ஆம் தேதி இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அந்த ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அந்த அண்ணி ஓடி வந்து, நீ கஷ்டப்படாத, நான் உனக்கு இப்போ நகை தரேன், நீ அதை வச்சு நீ ஆயத்தப்படுத்திக்க, நீ லோன் வந்த பிறகு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த நேரம் ஆயத்தமாகி அந்த ஒரே நாளில் எனக்கு அற்புதமாக அதிசயமாக எனக்கு என்னுடைய காரியத்தை ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்திற்கு சித்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் அவர்களை நிரப்புவார்.
ஈசாயின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா என்று சொல்லக்கூடியது தாவீதினுடைய தகப்பனுடைய பெயர். தாவீது ஈசாவினுடைய பிள்ளை. ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 1 வசனங்களிலே சொல்லுகிறார். ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். ஈசாவின் வேர் தாவீது. அந்த தாவீதின் கோத்திரத்திலே இயேசு நமக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறக்கணும், எந்த தாயினுடைய வயிற்றில் பிறக்கணும், எந்த தகப்பனுடைய வயிற்றில் பிறக்கணும், எல்லாவற்றையும் பல வருஷங்களுக்கு முன்பாகவே அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார்கள். அதன்படியாக ஈசாவின் வேர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாவின் வேர் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெயர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெயரை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த பெயர் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த வேர் என்ன பண்ணுமாம்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களை ஆளுகிறதற்கு பிறந்த வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளையும் ஆளுவதற்காக ஒரு வேர் பிறந்தது. அந்த வேர்தாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வேருக்கு இந்த இடத்திலே ஈசாவின் வேர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே உங்களுக்கு வேரை குறித்து நல்லாவே தெரியும். வேர் அப்படின்னா அந்த ஒரு வேர் இல்லாமல் ஒரு மரம் வளர முடியாது. வேர் இல்லாமல் ஒரு செடி வளர முடியாது. வேர் இல்லாமல் ஒரு கொடி வளர முடியாது. வேர் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. எனவே தான் அந்த வேர் ரொம்ப 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 அவசியமான, ரொம்ப முக்கியமான. சிலர் சொல்லுவாங்க, அது வேரோட பிடுங்கி எறிஞ்சாதான் அதற்கப்பறம் முளைக்காது என்று சொல்லுவார்கள். அப்படின்னா வேரை விட்டு வச்சா மறுபடியும் அது துளிர்க்கும், வேரை விட்டு வச்சா மறுபடியும் அது முளைக்கும். எனவே அந்த வேர் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பயிர்களாக இருந்தாலும், செடிகளாக இருந்தாலும், மரங்களாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும் அந்த வேர் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல ஈசாவின் வேர் நமக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட். அந்த ஈசாவின் வேர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால நாம் வேர் கொண்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். நம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால வேர் கொண்டு வளர வேண்டுமாம். அவரை பேஸ்மெண்டா வைத்து வளர வேண்டும் என்று சொல்லி கொலோசையர் 2:6 சொல்லுகிறது. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் முதலாவது நம்ம வேர் கொள்ள வேண்டுமாம். அப்படியானால் மேலோட்டமான ஒரு உறவு இருந்தால், இயேசு கிறிஸ்துவோடு மேலோட்டமாக ஏதோ ஒரு பேரளவு கிறிஸ்தவன் என்கிற வடிவிலே நீங்கள் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும், அடிவேர் நல்லா கீழே போகலைன்னா சின்ன காத்தடிச்சாலே நம்ம கீழே விழுந்துருவோம். பாருங்க, லேசா வேர் விட்டு இருந்தா, லேசா ஒரு காத்தடிச்சாலே போய்விடும். நல்லா வேர் விட்டு இருந்தா கூட 60 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காற்று வரும் பொழுது அவைகள் அடித்து தள்ளப்படும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சூறாவளி காற்று ஆவிக்குரிய மண்டலத்திலே உங்களை மோதி அடிக்கும்படி வரப்போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வரப்போகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய சேலஞ்சு வரப்போகிறது. புயல் காற்றுகள் வரப்போகிறது. அந்த புயல் காற்றில் யார் தெரியுமா தாக்கு பிடிச்சு நிற்க முடியும்? கொலோசையருக்கு பவுல் எழுதினது போல, இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஈசாவின் வேர் என்கிற பேருள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தொட்டுகிறதோ, தேவைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு வருகிறதோ, அப்படிப்பட்டவர்கள் இனி வருகிற நாட்களிலே வரப்போகிற பஞ்சத்திலும், வரப்போகிற சூறாவளி காற்றிலும், வரப்போகிற சோதனையின் காலத்திலும் நிலை நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட குடும்பங்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளும் தாக்கு பிடிச்சு நிற்கவே முடியாது.
காலங்கள் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. தேசங்களில் நடக்கிற எல்லா செய்கைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்குரிய எல்லா காரியங்களும் வசனத்தின்படியாக எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே, இப்படிப்பட்ட போராட்டத்தின் நாட்களிலே நாம் எப்படி தாக்குப்பிடிச்சு நின்று கர்த்தருக்குள்ளால வளர்ந்து நம்முடைய குடும்பத்தை நிலை நிறுத்துவது, நம்முடைய குடும்பங்கள் நிலை குலைந்து போகாதபடி, நம்முடைய தொழில் கூடங்கள் நிலை குலைந்து போகாதபடி, நம்முடைய ஊழியங்கள் நிலை குலைந்து போகாதபடி, நம்முடைய பிள்ளைகள் நிலை குலைந்து போகாதபடி எப்படி நிலை நிற்பது என்று சொன்னால், ஈசாவின் வேர் என்று பெயர் கொண்ட இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமாம். அப்படின்னா வருகிற நாட்களிலே இந்த வேதத்தை குறித்து மேலோட்டமான ஒரு அறிவு உங்களுக்கு போதாது. வேதத்தின் ஆழத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் இழுத்து போகப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் கற்று தேர்ந்தவர்களாய் நீங்கள் இருந்தால் வர இருக்கிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளவும், வர இருக்கிற போராட்டத்தின் நாட்களிலே நிலை நிற்கவும் முடியும் என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். சுத்திகரிப்பிற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிறகு கிறிஸ்து இயேசுவுக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருப்பதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்மிடத்தில் இருப்பதில்லை. இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிற நாள். தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானம் பண்ணினான். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? பெரிய சோதனை காற்று அவனை அழிக்கும்படி வந்தது. சிங்க கவி அவனுக்காக காத்திருந்தது. ஆனாலும் சிங்க கவியின் மத்தியிலும் அவன் சிங்கத்தை போல நிற்கத்தக்கதாக தாக்குப்பிடிச்சு நின்றதனுடைய ஒரே ஒரு ரகசியம், அவன் ஆண்டவருக்குள்ளே வேர் கொண்டிருந்தபடியினாலே. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு பெரிய புயல் காற்று வந்தது. அக்கினி சூளையில போடக்கூடிய நிலைமை வந்தது. அப்பொழுது கூட அவர்கள் மூவரும் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி நின்றபடியினாலே, ஆண்டவருக்குள்ளால் அசையாமல் இருந்தபடியினாலே அவர்கள் சொன்னார்கள், எங்களை தூக்கி இந்த பயங்கரமான அக்கினி சூளையில போட்டாலும், இந்த அக்கினி எங்களை பட்சித்து போட்டாலும் நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய வேரிலிருந்து பிடுங்கி எறியப்படுவதில்லை. எங்களுடைய விசுவாசத்திலிருந்து நாங்கள் நிலை குலைவதில்லை. எங்களுடைய ஆண்டவரை விட்டு நாங்கள் பின்வாங்கி போவதில்லை என்று சொன்னார்கள். என்ன நடந்தது? பெரிய அக்கினி சூளையிலே அவர்கள் போட்டார்கள். போட கிட்ட கொண்டு போனவர்களை அக்கினி பட்சித்து போட்டது. ஆனால் அந்த அக்கினியினுடைய ஒரு சின்ன வாசனை கூட இவங்களுக்குள்ள வரவில்லை. கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்கிற அனுபவம். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கினியில போட்டாலும் சரி, நெருப்புல போட்டாலும் சரி, சிங்கக்கவியில போட்டாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எது வந்தாலும் நீங்கள் நிலை நிற்க வேண்டுமானால் உங்களுடைய வேர், உங்களுடைய பேஸ்மென்ட், உங்களுடைய அடித்தளம் கர்த்தருக்குள் இருந்து உருவாக வேண்டும். அதைத்தான் பவுல் சரியாக இந்த கொலோசைய திருச்சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். அடுத்து சொல்லுகிறார், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். அப்படின்னா நம்முடைய வேர் அடித்தளம் அவரா இருக்கணும். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், அவர் மேல் கட்டடம் கட்டப்பட வேண்டும். ஆணி வேறாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நிலை நின்று நம்முடைய வாழ்க்கையை அவர் மேல கட்டணுமாம். இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டுமாம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுதே பிசாசின் ராஜ்யத்திலே அநேகம் பேர் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தொழிலை பிசாசின் அந்த கோட்டைக்கு மேலே நின்று கட்டுகிறார்கள். சிலர் செய்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன காரியங்கள் பாவம் என்று சொல்லப்படுகிறதோ அதையே தொழிலாய் செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எதன் மேலே கட்டுகிறார்கள்னா, நரகத்தின் மீது கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப கடைசி காலங்கள் வரும் பொழுது நரகத்தின் மேலே கட்டப்படுகிற அத்தனை கட்டடங்களும் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அதற்குள்ளே தான் போகும். நாம் பரலோகவாசிகள், பரலோகத்திற்கு நேராக போக வேண்டியவர்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மேல கட்டப்பட்டா ஆண்டவருடைய வருகை நேரத்திலே அப்படியே நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வருகையின் போது முதலாவது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். பிரையாரிட்டி. இன்றைக்கு நீங்க எதை வச்சு எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறீங்களோ அதே போலதான் ஆண்டவருடைய வருகை நாட்களிலே பிரையாரிட்டி. இந்த உலகத்துல நாம் வாழ்கிற 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி,
150 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, நம்ம நித்தியத்தில் ஆண்டவரோடு செலவழிக்கப்படுகிற நாட்களை கம்பேர் பண்ணும் பொழுது 100 வயசோ 150 வயசோ 200 வயசோ ஒன்றுமில்லை. அவ்வளவு பெரிய சிங்கார மாளிகை நமக்காக பரலோகத்திலே ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். சிங்கார மாளிகை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த சிங்கார மாளிகையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்கு மேல நம்முடைய கட்டடத்தை கட்டணுமாம். ஆண்டவர் மேல கட்டடத்தை கட்டணுமாம். அடுத்து என்ன சொல்ற? அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் வேரூன்றணும், அவர் மேல கட்டடத்தை கட்டணும். நிறைய பேர் அவர் மேல கட்டடத்தை கட்டுற மாதிரி தன்னுடைய தொழில், ஊழியம், வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டே வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது கட்டடங்கள் இருக்கும், தொழில்கள் இருக்கும். ஆனால் அவருடைய சூழ்நிலை அவருக்குள் வாழாமல் வேறு யாருக்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாத்துக்கும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் போய்த்து நமக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேர் வழியாய் அடைத்து கொண்டு போகிற ஈசாவின் வேராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய இருதயத்திலே அவர் பிறக்க வேண்டும். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இயேசுவை நம்முடைய இருதயத்தில் பிறக்க பண்ணுகிறது தான் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பெற்றுக்கொள்வது தான் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே சுமப்பது தான் கிறிஸ்மஸ். நீ ஒரு பெரிய கிராஸ் ஒன்று நெத்தியிலையோ இல்லைன்னா உன்னுடைய நெஞ்சில சுமக்கிறதுனால நீ கிறிஸ்தவன் அல்ல. எங்க வேணாலும் கிராஸ் வைக்கலாம். ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், கிறிஸ்துவாக வாழுகிறவன், அவன்தான் கிறிஸ்தவன். கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பண்டிகை காலங்கள் பரிசுத்தத்தின் காலமாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்தில் அன்னைக்கு தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய மதுபானங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு தான் ஊரில் இல்லாத பாவம் எல்லாம் அன்னைக்கு தான் செய்வாங்க. அன்னைக்கு தான் தேவையில்லாத எல்லா பழக்க வழக்கங்களும் அவங்க இறங்குவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததே பாவிகளை ரட்சிக்க. அவர் பிறந்த நாளையே பாவம் செய்து கொண்டாடினா அதை போல வேதனைக்குரிய காரியங்கள் வேறு என்ன இருக்கிறது? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பண்டிகையை நல்ல காரியங்களை செய்து நீங்க கொண்டாடுங்க. நீங்க பட்டாசு வெடிக்கிறதோ, நல்ல ட்ரெஸ் போடுறதோ, குடில் வைக்கிறதோ, ஸ்டார் போடுறதோ ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் பாவம் அல்ல. ஆண்டவர் சொல்கிற பண்டிகைகளை கொண்டாடுங்க, நல்லதுதான், எல்லாம் செய்யுங்க. ஆனா அவைகளையும் செய்யுங்கள், இவைகளையும் விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதை விட்டு விடக்கூடாது? ஆண்டவருக்குள் வேறுபட்டுகிற அனுபவத்தை விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து உண்மையிலே அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கணும். நீங்க சொல்லணும், இயேசு என் இருதயத்தில் இருக்கிறார். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற அனுபவத்தின் நிச்சயம் உங்களோடு கூட இருந்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் இயேசு விரும்புகிற கிறிஸ்மஸ். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டை வெள்ளை அடிச்சிருவாங்க, எல்லாம் பெருக்கிடுவாங்க, எடுப்பாங்க. அதுவும் ஊரில் எல்லாம் பண்ண சொல்லவே தேவையில்லை, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டெல்லாம் ஒற்றை அடிப்பாங்க. ஆனால் இருதயம் ஒற்றை அடிக்க மாட்டாங்க. இருதயத்தில் திருக்கும் கேடும் பாவமும் இருக்கும். எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, ஆனால் இருதயத்தை ஒயிட் வாஷ் பண்ண மாட்டாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுவாங்க, ஆனால் பழைய மனுஷன் தான் உள்ள உட்கார்ந்து இருப்பான். இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள வரணும்னா நம்முடைய இருதயம் அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த பண்டிகை நாட்கள்ல அலங்கரிக்கப்பட்ட இருதயம், ஜோடிக்கப்பட்ட இருதயம், ஆண்டவர் விரும்பி வந்து படுத்துக் கொள்ளுகிற ஒரு இருதயம் உங்க இருதயமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது இருந்ததுன்னா இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அவர் ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று அவர் தான். அங்கிருந்தா எல்லா ஆசீர்வாதம் வரணும். கிளக்கிளையா ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர், அதிலிருந்து வரப்பட்டது தான் நம்ம எல்லாருமே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால நம்ம வளர்ந்துட்டேன்னா எல்லாமே உண்டு. ஜோடிக்கப்பட்ட இருதயம், அலங்கரிக்கப்பட்ட இருதயம், பரிசுத்த அலங்காரம் பண்ணப்பட்ட இருதயம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள். அப்ப பாருங்க,
எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்குள்ள வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்ளுகிற கிறிஸ்மஸ். இந்த மூணை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஈசாவின் வேராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய செல்வங்கள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் அவர் மேல் கட்டப்படுகிறதா இருக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல ஒருத்தன் பில்டிங் கட்டினா எந்த மழையா இருந்தாலும், பனியா இருந்தாலும், புயலா இருந்தாலும், சுனாமியா இருந்தாலும் சரி, அதை இடித்து தள்ள முடியாது, அதை தகர்த்து தள்ள முடியாது. தகர்க்கப்படாத, பெயர்க்கப்படாத கூடாரம் என்று அதை வேதம் சொல்லுகிறது. வேதத்தை அதுக்கு சரியான ஒரு பெயர் கொடுத்திருக்கு, பெயர்க்கப்படாத கூடாரம். எது பெயர்க்கப்படாத கூடாரம்? எது பெயர்க்கப்படாத தொழில் கூடம்? எது பெயர்க்கப்படாத ஊழியக்கூடம்? எது பெயர்க்கப்படாத வேலை ஸ்தலம்? இயேசு கிறிஸ்துவை வேர் கொண்டிருக்கிற கூடாரம், அதுதான் பெயர்க்கப்படாத கூடாரம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன வருமாம்? எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவார். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர்தான் உங்களை நிரப்புவார். உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த அலங்காரம் பண்ணப்பட்ட உன் இருதயத்தை மாத்திர திறந்து கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னுடைய அழகான சின்ன இருதயத்தை நான் திறந்து தரப்பா, இதை நீங்க பரிசுத்தப்படுத்தி இதுக்குள்ள உட்காருங்கன்னா, அவர் உட்கார்ந்தாச்சுன்னா அவர் நிரப்புகிறவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நிரப்புகிறவர். அவர் நிரப்பியாச்சுன்னா மடமடமடமடமான ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியாது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வீட்டில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வீட்டை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரேன். நெடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாரும். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க. எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிஞ்சு வாழ்கிறேன், தலை காட்ட முடியலை என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும். வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சொந்த வீடு வாசலுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.